ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா, வெஜ் குருமா செய்ய போகிறோம். அதை பற்றி தான் வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கணும். அதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு அன்னாச்சி மொக்கு, 2 பட்டை, கிராம்பு, ஒரு 3 கிராம்பு, அதுக்கப்புறம் இந்த ஜாதி பத்திரி, 2 இலை, அதுக்கப்புறம் கடல் பாசி, கொஞ்சமாக சோம்பு, அதெல்லாம் எண்ணெயில் போட்டு நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை, இல்லைன்னா ரொம்ப கருகிரும். லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை நம்ம அதில் போட்டுடலாம். ஸோ கொஞ்சமாக வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நான் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் லைட்டாக லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தில் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் லைட்டாக வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இல்லை 1 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் நல்லா போட்டு வதக்குவோம். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் அது வதங்குறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போடலாம். கொஞ்சமாக இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டு வதக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் உப்பு சரி பார்த்துட்டு போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூனு. அதுக்கப்புறம் இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நம்ம என்னென்ன வீட்டில் வச்சுருக்கோமோ என்கிட்ட 2 வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் போட்டேன், கேரட், பீன்ஸு. அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்கலாம். 2 ஏலக்காய், 1 இலை, 4 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, ஒரு 2 பட்டை, அதுக்கப்புறம் கடல் பாசி கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். மிளகு கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. சோம்பு கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, வெங்காயம் கொஞ்சம் சிறிதளவு ஒரு 10 வெங்காயம் அளவுக்கு, இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெஜ் குருமாலே நல்லா வெஜிடபிளாக வதங்கினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு மிக்ஸி ஜாடியில் அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதிலே விட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காவை அரைக்கிறதுக்காக தேங்காய் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சமாக உடச்சக்கல்ல, பொட்டுக்கடலை சொல்லுவாங்க இல்லையா, அது. அதுக்கப்புறம் கசகசா அதை போட்டு அரைச்சி நம்ம திரும்ப கிரேவிலே நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் காயும் கொஞ்சம் நல்லா வேகும். நல்லா தண்ணி ஊற்றி அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால கொஞ்சமாக அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் புதினா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 4 இலையை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து அதை தூவிக்கோங்க. நல்லா இதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம இறக்கிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது திக்கானதுக்கப்புறம் நம்ம குழம்பு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த ரெசிபிக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம்.